இந்த எதிரிகள் தொல்லையே இருக்கக்கூடாது சார். அதுக்கு நான் உங்க வீடியோ பார்த்தேன், உங்க சேனலுக்கு அந்த வீடியோ பார்த்தேன். செவ்வாய்க்கிழமை பரிகாரம் சொல்லியிருந்தேன், மிளகு பரிகாரம். அதை நம்ம உறவுகள் சொல்லுங்க சார். யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ அவருடைய தலகாணிக்கு அடியில வச்சிடலாம். வச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே விட்டுற வேண்டியது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கா வைக்கணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க தூங்கிக்கலாம். அது எதுவுமே அவங்க செய்ய தேவை கிடையாது. அடுத்த நாள் காலையில புதன்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து முதல் வேலையா இவங்க குளிக்கிறதுக்கு முன்னால யார் வைக்க போறாங்களோ வைக்கிறவங்க அவங்க குளிக்கிறதுக்கு முன்னால அந்த மிளகு எடுத்துட வேண்டியது. அதை எடுத்துட்டு வீட்லயே வந்து ஒரு ஓரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு, இது வந்து நோய்வாய்ப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு. குறிப்பாக இது வந்து பார்த்தோம்னா அந்த செஞ்ச அந்த விஷயம் அவங்க காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க சிகப்பு துணி உடுத்தாமல் இருப்பது நல்லது. சுகமே சொல்ல சாமி. நமச்சிவாய சாமி, ஒரு காலத்துல கிராமத்துல இருந்தப்பெல்லாம் யாரோ ஒருத்தர் தான் எதிரியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாக்குற பக்கம் ஃபுல்லா எதிரியா இருக்காங்க. வேலைக்கு போனா அங்க 2 பேர் சண்டை ஓட்டுறோம், வீட்டுக்கு வந்தா பக்கத்துல 2 பேர் சண்டை ஓட்டு எதிரியா தான் இருக்காங்க. இந்த எதிரிகள் தொல்லையே இருக்கக்கூடாது சார். அதுக்கு நான் உங்க வீடியோ பார்த்தேன், உங்க சேனலுக்கு அந்த வீடியோ பார்த்தேன். செவ்வாய்க்கிழமை பரிகாரம் சொல்லியிருந்தேன், மிளகு பரிகாரம். அதை நம்ம உறவுகள் சொல்லுங்க சார். அதாவது ஆக்சுவலா நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நாம வந்து எல்லாரையும் விட நமக்கு நாமே மிகப்பெரிய எதிரி ஆயிட்டோம். அதுவும் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டோம். நாளுக்கு நாள் அந்த மாதிரியான எதிரி ஆயிட்டே வரோம். நமக்கு நாமே எதிரி ஆகிக்கொண்டே இருக்கிறோம். அதனால நமக்கு வந்து மற்றவங்க எல்லா ஒரு விஷயமுமே வந்து அந்த எதிரித்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பிறரிடம் பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி இப்ப இந்த எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அந்த மிளகு பரிகாரம் நான் போட்டுறது. இந்த மிளகு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு 4 மிளகு இருந்ததுன்னா எதிரியோட வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மிளகு வந்து செவ்வாய்க்குரியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சமீப காலம் வரைக்கும் நிறைய பேர் இந்த மிளகு எடுத்து பைரவருக்கு விளக்கு போறது இந்த மாதிரிலாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மிளகை வைத்து வைத்தீஸ்வரன் கோயில்ல இப்பவுமே வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு வந்து ஒரு ரிச்சுவல் பண்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். மிளகு, அதுக்கப்புறம் வந்து வெல்லம், உப்பு, கல்லுப்பு, இது 3ம் வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்க. அது வந்து மெயினா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எந்த நோயா இருந்தாலும் போயிடுதுன்னு இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு ஒரு அற்புதமான பெயர் கூட வச்சிருக்காங்க அந்த பரிகாரம் பண்றதுக்கு. அது மாதிரியாக மிளகு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மிளகு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 விஷயத்துக்காக பார்த்துடலாம். ஒரு எதிரிகள் அப்படின்றது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்ற மாதிரி. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகள்ல மெயினா நம்ம வந்து நோய் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒரு எதிரி, கடன் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒரு எதிரி, புற எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம அக்கம் பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது. அப்போ வந்து இந்த நோய் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு மிளகு இருக்கு இல்லையா? இதை வந்து ஒரு 9 மிளகு, ஒரு 9 மிளகு எடுத்து செவ்வாய் நோய்க்கு எந்த நோயா இருந்தாலுமே 9 மிளகு எடுத்து நான் வந்து சிகப்பு துணியில சின்னதா ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி முடிச்சு மாதிரி சின்னதா போட்டுட்டு யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ அவருடைய தலகாணிக்கு அடியில வச்சிடலாம். வச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே விட்டுற வேண்டியது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கா வைக்கணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க தூங்கிக்கலாம். அது எதுவுமே அவங்க செய்ய தேவை கிடையாது. அடுத்த நாள் காலையில புதன்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து முதல் வேலையா இவங்க குளிக்கிறதுக்கு முன்னால யார் வைக்க போறாங்களோ வைக்கிறவங்க அவங்க குளிக்கிறதுக்கு முன்னால அந்த மிளகு எடுத்துட வேண்டியது. அதை எடுத்துட்டு வீட்லயே வந்து ஒரு ஓரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு எரிச்சு விட்டுட வேண்டியது. ஏதாவது முன்னாடி செய்யணும். யார் வச்சாங்களோ, ஒரு அம்மா உடம்பு முடியாம இருக்கு, பையன் கொண்டு போய் வைக்கிறாரு, அவங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலை செஞ்சிடணும். இது இப்ப வந்து அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க, அவங்க உடம்பு நிலைமை சரியில்லை அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வச்சுக்கிறாங்கன்னா அவங்களே அதை வந்து எரிச்சிடலாம். ஏதாவது ஒரு சின்னதாக கற்பூரங்கள் பூரா வச்சு அதை எரிச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து வெளியேற்றி விட வேண்டியது. இது வந்து நோய்வாய்ப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். குறிப்பாக இது வந்து பார்த்தோம்னா ஒரு 9 செவ்வாய்க்கிழமைகள், செவ்வாயுடைய காரணியாகவே நம்ம வந்து சொல்லலாம். 9 செவ்வாய்க்கிழமைகள் இதை செய்யறது அப்படின்றது வந்து அதிகப்படியான ஒரு பலன். இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் இப்போ நோய் ரீதியாக, கடன் ரீதியாக அல்லது எதிரிகள் ரீதியாக இருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்ம வந்து செய்யும் பொழுது அந்த செஞ்ச அந்த விஷயம் அவங்க காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க சிகப்பு துணி உடுத்தாமல் இருப்பது நல்லது. ஓகே. சிகப்பு துணி, சிகப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய குலதெய்வத்துக்கே சிகப்பு கயிறா இருக்கும், கட்டியிருக்கலாம். அந்த டைம்ல மட்டும் அவங்க கழட்டி அதை வந்து 9 வாரத்துக்கு மட்டும் அந்த மாதிரி இல்ல காரியம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னா கூட அதை நிறுத்திடலாம். அது மாதிரியான விஷயமா திரும்ப எடுத்து அவங்களோட கயிறு கட்டிக்கலாம். அது சிகப்பு ரீதியாக எந்தையுமே அதை போடாம இருக்கிறதுங்கிறது பெட்டரா இருக்கும். இது வந்து ஒரு முதல் விஷயம். இந்த கண்டிஷன் கண்டிப்பாவே போனோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கடன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறது. இந்த கடனுக்கும் சரி காரிய தடைக்குமே நான் ஒரு விஷயம் வழக்கமா சொன்னது உண்டு. லால் கிதாப் கேள்விப்பட்டிருப்பேன். ஆமா, லால் கிதாப்லயுமே இது வரக்கூடிய ஒரு ஃபோக் ரெமெடி தான். இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எங்க வெளியில போகும்போதுமே வெளியில போறதுக்கு முன்னால ஒரு 4 மிளகு எடுத்து வீட்டு வாசப்படி இருக்கு இல்லையா, அங்க வச்சுட்டு காலால போட்டு நல்லா மிதிச்சு, நம்ம வெறுங்காலால மிதிக்க முடியாது, கண்டிப்பா நம்ம வந்து ஷூவோ செருப்போ போட்டிருக்கோம். அதை போட்டு மிதிச்சு அதை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே ஏதாவது ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டு
அதுக்கப்புறம் போக வேண்டியது, வெளியில போறது காரிய சித்திக்கு. இது நம்ம வந்து கேட்கும் பொழுது என்னது இது ஒரு சின்ன விஷயமா இருக்கே, இந்த விஷயம் நமக்கு நடந்துருமா, எல்லா பெரிய காரியங்களும் நடந்துருமான்னு இருக்கும். பெரிய காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க பல தடவை ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க வேண்டியதுதான். ஏன்னா பல்வேறு விதமான பெரிய காரியங்கள், பெரிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு வெறும் 4 மிளகு போதும்னா எல்லாரும் கடனை வாங்கிட்டு மிளகை வச்சே பண்ணிடலாம். அது அவர்களுடைய தோஷத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க கர்மா, இந்த வேண்டாத விஷயங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த ஒரு விஷயம் நல்ல நிலைமைக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுல மெயினா வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது வந்து பார்த்தோம்னா அந்த எதிரிகள் தான். இந்த விஷயம் எதிரிகள் பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவங்க செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்க வேண்டியது. இந்த சந்தனம் அரைக்கக்கூடிய கட்டை ஒண்ணு இருக்கும் பார்த்துருக்கேன். சந்தனத்துக்கு அதுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டோன் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோன் எடுத்துட்டு இவங்களுடைய பாத்ரூம் ஏரியா மாதிரி இருக்கிறதுல செலக்ட் பண்ணிக்கணும். பாத்ரூம் முன்னாலாம் புழக்கடைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிராமத்துல இப்பவுமே இருக்கும். ஆனா அந்த மாதிரி இடத்துக்கு போவோம். இப்ப நமக்கு அதுக்கு வழி இல்லைங்கிறதுனால நான் பாத்ரூம்னு சொல்றேன். பாத்ரூம் மாதிரி ஏரியாவில் போயிட்டு ஒரு 9 மிளகு எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நல்லா இடிச்சிட வேண்டியது. நமக்கு அதுக்கு இடிக்கிறதுக்கு ஏதாவது சின்னதாக வச்சிருந்தாங்கன்னா அதை வச்சுட்டு அதை இடிச்சுட்டு அப்புறம் அதை வந்து ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாகவும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆன்டி கிளாக் வைஸ் பண்றது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் பண்றது. முதல்ல எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாக் வைஸ் பண்ணிட்டு தேவைப்பட்ட ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுவோம். நம்ம ஒருத்தங்களுக்கு தலையை சுத்தும் போதெல்லாம் இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் பண்ணணும். அப்படியே ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேற ஒருத்தங்க நம்ம கிட்ட வரக்கூடாது. அதுக்கு தான் இது மெயினா. இதுல இருந்து இந்த ஒரு விஷயம் செய்யறதுனால வந்து பார்த்தோம்னா அடுத்தவங்க வந்து நம்ம பக்கமே எட்டி பார்க்காம போடுறதுக்கு அப்படின்றதுக்கு தான் இதை செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அவர்களை அழிப்பதற்கோ அவங்க நல்லா இருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி அந்த எண்ணமே நமக்கு வந்து பல்வேறு விதமான சிதைவு. எனக்கு அவர்னால இந்த தொல்லை வந்துடும், பக்கம் வரக்கூடாது, அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் மெயினா வந்து இது முக்கியமா எல்லாருக்குமே சொல்லணும். சிலர் வந்து தவறாக கூட யூஸ் பண்ணக்கூடும். ஒருத்தர் வந்து இது வந்து 5 வருஷம் முன்னால இந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ போட்டு அதோடைய அந்த சாதாரணமா இங்க வரும்போது ஒருத்தர் சொல்றாரு நம்மகிட்ட கன்சல்டேஷன் வரும்போது, அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கடன் ஒருத்தன் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், தாங்க முடியாம நான் அப்புறம் நீங்க சொன்னீங்க அதை பண்ணி விட்டேன். அப்புறம் வசம்பு ஒன்று சொல்லியிருந்தேன், வசம்பு பரிகாரம் ஒன்று பண்ணி விட்டேன், 2 பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆள் எட்டியே பார்க்கல. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் ஆளை காணோம், போனும் வரதில்லை அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடக்கூடாது. அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது தேவையில்லாத கருமாவை தான் சுமக்கும். அது மாதிரியான விஷயம். அதாவது தேவையான ஒரு விஷயத்திற்காக வராங்க. இதே கந்து வட்டி அவங்க வந்து ரொம்ப ஹராஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தாராளமா பண்ணலாம். ஒருத்தங்க கந்து வட்டி வாங்கிட்டு அல்லது வந்து பார்த்தோம்னா அவச்சொல்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், வேண்டாத விஷயங்களை ஒருத்தங்க தூற்றி பேசுறாங்க, அதுக்கெல்லாம் தாராளமா அந்த மாதிரியான ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம். இதுதான் இதோடைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா இதோடைய கர்மா வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். இது ஏன்னா தந்திர பரிகாரம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கர்மா ரொம்ப ஹெவியா இருக்கும். அது செஞ்சோம்னா அப்புறம் பின்னால இப்போதைக்கு ரிலீஃப் இருக்கேன்னு அப்புறம் பின்னால நமக்கு பெரிய ஒரு வேதனையா போயிடும். அதை நம்ம கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இன்ட்ரெஸ்டோட வரும் அது வர்றோம். கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஃபுல்லா அப்படியே எடுத்து இந்த டாய்லெட் இருக்கு இல்லையா, டாய்லெட்ல வாஷ் பண்ணி விட்டுறணும். அப்படியே போட்டுட்டு அதை வந்து வாஷ் பண்ணி விட்டுறது. அப்படியே அது நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஃப்ளஷ் பண்ணிட்டு கைகள் கால்களை நன்றாக அலம்பி கொள்ள வேண்டியது, அந்த கட்டைகளையுமே நன்றாக அலம்பி வைத்து விட வேண்டியது. நான் சொல்றது வந்து முடிஞ்சா ஒரு தடவை குளிச்சுடுங்க. அந்த ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அந்த ட்ரெஸ்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லா குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து வாட்டர்ல போட்டு ஃபுல்லா அப்பவே நினைச்சு வச்சிருங்க தனியா. நம்ம துக்க காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஏன்னா இதை செய்யும் போது சாதாரணமா அப்படி செஞ்சா நமக்கு பெருசா பலன் இருக்காது. நாம வந்து யார் எதிரியாக நாம் கருதுகிறோமோ, யார் வேண்டாத நபராக நாம் கருதுகிறோமோ அவரை நினைத்து கொண்டு அவர் உங்கள் பக்கமே வரக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு அரைக்கிறோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிளகா அரைக்கிற மெத்தட்லாம் நம்ம மாசாணியம்மன் கோயில்ல பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரியான மெத்தட் தான். அது அம்பாளுக்கு நம்ம பண்ணி வைக்கிறோம். இது நம்ம வீட்லயே நம்ம பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு இடத்துல போய் பண்றது அப்படின்றது பதிலாக இது இந்த மாதிரியான விஷயமா பண்றோம். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ் முதல்ல ஒரு 9 தடவை, அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் ஒரு 9 தடவை, இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணி போயிடும். அங்க வந்து நம்ம கோயில்ல வைக்கணும். இந்த டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ணி விடுறதுக்குமே காரணம் இருக்கு. உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து ஜோதிட ஞானமுமே இருக்கு. ஸோ அதனால தெரிஞ்சிருக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து அலம்பி விட்டுட்டு அவங்களோட எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவிட்டி, நம்ம வந்து ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம தொடர்ந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு துக்க காரியம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறோம், அங்க போனாலுமே ஒரு அந்த துக்க காரியம் அப்படிங்கிறது இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடியது. சிவனை அடைய போகிறார்கள். அப்படியே இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த எல்லாரும் அழறது அங்க இருக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இருந்தா கூட ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது பாஸ் ஆன் பண்ணும் பாத்தீங்களா. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணிடணும். அதை நம்ம சுமந்துட்டே போகக்கூடாது. அது சுமந்துட்டே போகாம அதை அப்பப்போ கிளியர் பண்ணிடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமா அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு இதையுமே அவர்கள் தொடர்ந்து 9 வாரங்கள் செய்து வந்தார்கள் என்றால் கடுமையை பொறுத்து ரொம்ப இல்லை, ஏதாவது சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸ் இருக்கு,
எதிரில் வீட்டில் இருக்கிறவன் ஏதாவது ஒரு சும்மா தொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு தடவை 2 தடவை பண்ணும்போதே பலன் தெரியும், அப்புறம் விட்டுறலாம். அவங்க தொடர்ந்து பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இல்லை ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் இருக்குது, அவர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில மிகுந்த அவர் இது சேதாரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா 9 வாரம் கண்டினியூஸா பண்ணலாம். கண்டிப்பான முறையில் அதற்குண்டான நிவாரணம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா நிச்சயமா. நம்ம கடனுக்காக சொல்லியிருந்தோம் சார். ஆமா, அதுல வந்து ஷூல போட்டு மிதிச்சுட்டு போவாங்க. அப்படி பண்றப்ப கடன் நிவர்த்தி ஆயிருமா? நம்மளுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சு, நமக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய கடன் அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்களேன், நீங்க நல்லா பாருங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களுமே. இந்த கடன் கடுமையாக இருக்கும்போது நம்மளால பெரிய அளவுல வேலை செய்ய முடியாது, புத்தி சிந்திக்காது. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னவா இருக்கும்னா, எனக்கு போன் மட்டும் ஒரு வாரம் எவனாவது வராம இருந்ததுன்னா போதும், எனக்கு போன்ல தொல்லை பண்ணாம இருந்தா போதும். ஒரு வாரம் 10 நாள் இருந்தானா அந்த 10 நாளுக்குள்ள பணத்தை சம்பாதிச்சு அவன்கிட்ட போய் போட்டுருவேன், அது வரைக்கும் என் கழுத்தை நெரிக்காம இருந்தானா போதும் அப்படிம்பாங்க. ஆனா அந்த 10 நாள் அவங்களுக்கு இடம் கிடைக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம். சோ அப்ப அந்த ஒரு டைம், அந்த ஒரு விஷயம், காரிய சித்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தடைகள்ங்கிறது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப அது எல்லாமே நீங்கும். இதை பண்றது மூலமா அதெல்லாம் நீங்கும். உங்களுக்கு வந்து ஒரு ரூட், என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஒரு வழி, அதற்கு அந்த ப்ராப்ளம் நீங்குவதற்குண்டான வழியை இது ஏற்படுத்திக்கும். சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ நீங்க வந்து சுதந்திரமாக என்ன ஒரு விஷயம் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் பண்றது கூட ஒரு ஃபோன் பண்றாங்க அப்படி ரொம்ப நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருந்துட்டு அவங்க போனை எடுக்க மாட்டாங்க. எதிராளிக்கு என்ன ஆகும்னா அவங்க போனை எடுக்காத போது அது ஜாஸ்தி ஆகும். போன் எடுக்கல கத்துவான், மனசுல வந்து அவனுக்கு பயம் இருக்கு இல்லையா, பணம் போயிருமோ அப்படின்னு, அந்த பயத்துல அவன் வந்து ரியாக்ட் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணவங்கலாம் இப்படிதான். இப்போ இது மாதிரியான விஷயமாக அவர்கள் என்ன, ஒருத்தங்களை வந்து ஃபேஸ் பண்றதுக்கே வந்து போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதனால வீட்டுல வந்து யாரு கூடயும் போன்ல பேச முடியாம இருந்தவர்கள் எல்லாம் பார்க் மாதிரியான இடத்துல போயிட்டு காலையில உட்காந்துக்க வேண்டியது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த பரிகாரங்கள், இது மாதிரியான 1-2 பரிகாரங்கள் செய்யும்போது அவர்களுக்கு அந்த தைரியம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமா எனக்கு முடியாது, என்ன வேணா பண்ணிக்கோ, அதுக்கு மேல என்ன பண்ணுவேன், என்ன பண்றேன் நீ பண்ணிக்கோ, என்கிட்ட எதுவும் கிடையாது, என்ன பண்றே பண்ணிக்கோ, எனக்கு இவ்வளவு நாள் டைம் கொடு, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசக்கூடிய தன்மைக்கு வந்துட்டு, இது வரைக்கும் நீ ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது, பண்ணினா உனக்கு பணம் திரும்பி வருமானது எனக்கு தெரியாது, இதே மாதிரி திருப்பி ஆஃப் பண்ணா என்ன பண்ணுவேன் அப்படின்ற கேட்கிற கேள்வி அளவுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த தைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். எந்த ஒரு பிரச்சனையோ அந்த பிரச்சனையோ காரணியை வந்து நாம் அழிக்கிறோம், நசுக்கிறோம் சொல்லலாம், நசுக்கி கிரஷ் பண்ணி தூக்கி போடுறோம். அந்த தூக்கி போடும்போது இந்த விஷயம் சரியாயிடும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நமஸ்காரம்.